செஞ்சுட்டியாடா தங்கம்? அப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா பருப்பு பொடி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மிளகாய் இதுதான் போட்டு வறுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு அணைச்சோம்னா துவரம்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், மிளகாய் இது எல்லாத்தையுமே வாசனை வர அளவுக்கு தனித்தனியாக வறுத்துருங்க. நம்ம வீட்டு அளவுக்கு சின்ன அளவில் செய்கிறீங்க அப்படின்னா துவரம்பருப்பை கொஞ்சம் பாதி அளவுக்கு சூடானதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளும் உள்ளே போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்துட்டிங்களா, ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நம்ம கம்மி உப்பு பெருங்காயத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் பெருங்காயம் எதை பயன்படுத்தி இருக்கீங்க? ஓகே, நல்லாவே காமிங்க. நம்மளோட மில்லட் பெருங்காயம், ஓகேங்களா? மில்லட் சிறுதானிய மாவு பயன்படுத்தி செஞ்ச பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. இப்போ இதே பயிற்சி பார்த்திங்கன்னா மில்லட் மாவை வச்சு நம்ம தயாரிக்கக்கூடிய பெருங்காயம், கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவுலாம் வச்சு நம்ம பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய பெருங்காயம் நம்மளோட பயிற்சியில் இருக்குது. கலந்துக்கோங்க. அவ்வளோதான்டா. வேறு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நல்லா பவுடர் பண்ணிடுறேன். பவுடர் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அந்த பெருங்காயத்தையும் இங்கே கொண்டா அந்த பாக்ஸ் டக்குன்னு இந்த பெருங்காயத்தையும் உப்பும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த பவுடரில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டிங்கன்னா பருப்பு பொடி ரெடி. ரொம்ப சிம்பிள்.